ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காயினுடைய தோல் எல்லாமே நம்ம வந்து திருவி எடுத்துக்கலாம். இந்த தோலை வச்சு நம்ம சூப்பராக சட்னி அரைக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தோலை வந்து எடுத்ததுக்கப்புறமா பீர்க்கங்காவை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் பீர்க்கங்காவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பீர்க்கங்காய் வந்து கசக்கும். அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து சூப்பராக இருக்குது, கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோட. நம்ம பீர்க்கங்காவை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்த பீர்க்கங்காவை வந்து நான் கட் பண்ணி கொஞ்சம் போல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பயங்கரமான கசப்பு. அதனால் ஒரு பீர்க்கங்காவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து கிரேவி பண்ண போகிறோம். கிரேவிக்கு மசாலா அரைக்க 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாமே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள், அதே மாதிரி பட்டை கிராம்பு எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்காய் அப்படிங்கிறதுனால அளவான மசாலா சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு உள்ள தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா சூப்பராக வதங்கி கிரேவி மாதிரி வந்துருச்சு நமக்கு. இதில் வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை சேர்த்து மசாலா வந்து பீர்க்கங்காயில் நல்லா ஒட்டுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்துடும். ரொம்ப பொடியாக கட் பண்ணோம் அப்படின்னா கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. காய் வந்து 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா விழுதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போ வந்து மசாலாவில் அந்த சீரக வாசனை குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். திக்னஸ் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.